ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டருக்கு வந்து எப்படி கியர் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாரு. நான் பொதுவாக வந்து நானாக ஏதாவது ஃபால்ட் வந்தால் அதை சரி பண்ணி தான் நான் போட்டுட்ருந்தேன். இப்போ ஃபஸ்ட் டைமாக அவர் கேட்டிருந்தனால நான் ஏற்கனவே கியர் ஆயிலெலாம் மாற்றிட்டேன். இருந்தாலும் அவர் கேட்டதுக்காக ஒரு தடவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆயில் ட்ரைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒவ்வொரு வண்டியில் ஒரு மாதிரி இருக்கும் போல்டு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த போல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆலன் கீழே இருக்குது. இப்போ இந்த ஸ்கூட்டருக்கு பார்த்திங்கன்னா 6 mm ஆலன் கீ தான் வந்து சூட் ஆகுது. அவ்வளோதான். இப்போ ஆக்சுவலாக ஸ்கூட்டரில் வந்து கியர் ஆயில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்க்ரூ. இது வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு. கீழே இருக்கிறது எப்போவுமே வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக இருக்கும். ஏன்னா ஆயில் வந்து கீழே தானே இருக்கும், அதனால் ஈஸியாக கீழே இருந்தால் தான் வரும். ஆனால் ஊற்றும் போது மேலே ஊற்றினா தான் உங்களுக்கு கீழே வரைக்கும் ஃபுல்லாகி மேலே வரைக்கும் டாப்அப் ஆகும். ஸோ அதனால் ஊற்றுறது எப்போயுமே மேலே தான் இருக்கும். டாப்அப் பண்ணுறது, ட்ரைன் பண்ணுறது எப்போயுமே கீழே இருக்க போல்ட்டாக தான் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு மாதிரி. இதில் ஆலன் கீழே இருக்குது, ஒன்றில் 10 mm போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே நீங்கள் ரிங்ஸ் ஸ்பேனர் வச்சு அப்படியே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் எப்படி ரிமூவ் பண்ணணும், இது எதுக்காக பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இன்ஜின் ஆயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 3000 நம்ம ஓட்டுற பொறுத்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆயில் வந்து சீக்கிரமாக பிளாக் ஆகும். பிளாக் ஆகிறது பார்த்திங்கன்னா இது எப்படி பிளாக் ஆகுதுன்னா, உள்ளே தேய அது ஹீட்டாக உங்களுக்கு வந்து கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே போகும். உள்ள கார்பன் பார்ட்டிகல்ஸ்லாம் அதில் வந்து மிக்ஸ் ஆகும். அதனால உங்களுக்கு வந்து கலர் ஆகிடுது, அது வந்து பிளாக் ஆகிடும். அது வந்து நீங்கள் அதனால 3000 km ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. இந்த கியர் ஆயில் மட்டும் யாருமே வந்து மாற்றி பார்த்துருக்க மாட்டாங்க. பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். இது ஏன் பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த கியர் ஆயில் வந்து கார்லேயே பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஏஎம்டி கார் இதுலேயே 1 lakh km ஒன்ஸ் தான் மாற்றணும்னு சொல்லிட்டு புக்கில் போட்டிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கியர் பாக்ஸ் எப்போ பிரிக்கிறோமோ அந்த டைமில் மாற்றுவாங்க காருக்கு. இப்போ ஸ்கூட்டரில் அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ அது மாற்றணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லி தான் வந்து யாரும் மாற்றுறதே கிடையாது. ஆனால் மாற்றணும். எப்போ மாற்றணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 3 தடவை நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு 3000 km ஒன்ஸ் நீங்கள் மாற்றிட்டே இருக்கீங்கன்னா 3 டைம்ஸ் பண்ணும்போது ஒரு 9000 km வரும். 9000 km எப்போ உங்களுக்கு ரீச் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் இந்த போல்ட்டை வந்து கீழே இருக்கிறத லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பிடிச்சிட வேண்டியது தான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன். ஒரு 10,000 km ஒன்ஸ் இது மாற்றுறது நல்லது. இப்போ என் வண்டியில் வந்து கலராகவே இருக்குது பாருங்கள், நல்லாவே இருக்குது. ஸோ பிளாக் ஆகலை. ஏன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ராப்ளம் ஆகாது. இந்த ஆயில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நல்லா சாய்ச்சிக்கிறேன், அப்போ தான் வரும். இப்போ இந்த கியர் ஆயிலுக்கு பார்த்திங்கன்னா லெவல்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த லெவல் வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த புக்கில் இதுக்கு மேனுவல் புக் இருக்கும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு வண்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வண்டிக்கு 110 இருக்கும், ஒரு வண்டிக்கு வந்து 90 ml இருக்கும். அந்த மாதிரி வண்டியை பொறுத்து நீங்கள் வந்து கியர் ஆயில் வந்து லெவல் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ ட்ரைன் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து கிரேடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக வந்து 2040, அப்புறம் 1540, 1550, இந்த மாதிரிலாம் 15W50, இந்த மாதிரி 10W40, இந்த மாதிரிலாம் வந்து கிரேடெல்லாம் சொல்லுவாங்க. இந்த கிரேட்லாம் வந்து எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வண்டிக்கு இந்தளவுக்கு ஹீட் ஆனால் இந்த கிரேட் உள்ள ஆயில் தான் வந்து கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்ட்டு தான் அவங்க கிரேட் வந்து கம்பெனிலே வந்து டிசைன் பண்ணுறாங்க. இந்த கிரேட் ஆயில் தான் இதுக்கு கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்ட்டு. அதே வந்து நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா, இன்கேஸ் அவங்க சொல்கிற ஆயிலை விட நீங்கள் கொஞ்சம் திக்கான ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து பர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் தெரியும், பிக்கப் இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கியர் ஆயிலுக்குன்ட்டு ஒரு கிரேட் இருக்குது. அந்த கிரேட் எப்படின்னா, ஒரு 75W அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை 90W. ஸோ இதெல்லாம் வந்து கியர் ஆயிலோட திக்னஸ். இந்த 10ன்றது வந்து திக்னஸ். இப்போ இந்த ஆயில் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இதே வந்து நீங்கள் இன்ஜின் ஆயிலில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து 75Wன்னு வச்சுக்கோங்க. 75Wனா அது 10W இல்லைனா 15W இல்லைனா 20W தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அப்போது 20க்கும் 75க்கும் எவ்வளோ திக்னஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஆயிலில் இருக்கும். இப்போ வந்து நம்ம கீழே இருக்க போல்ட்டை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிவிடுவோம். டைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மேலே இருக்கிறது வந்து நீங்கள்
எப்போவுமே வந்து நீங்கள் ஆயில் டாப்அப் பண்ணும்போது கொஞ்சம் சாய்ச்சி வச்சு இந்த மாதிரி சாய்ச்சி வச்சு நீங்கள் டாப்அப் பண்ணிங்கன்னா உங்களால் கொஞ்சம் மேக்ஸிமம் ஊற்ற முடியும். அதுக்காக ரொம்ப ஊற்றக்கூடாது. அதான் சொன்னேனே, ஒரு 90 ml இல்லைனா 110 ml இந்த மாதிரி இருக்கும். ஒரு வண்டிக்கு ஒரு மாதிரி. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 110 ml. ஸோ அது ஒரு சில வண்டியில் இங்கே ஹோண்டாலலாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 110 அப்படின்ற மாதிரிலாம் இங்கே போட்டிருப்பாங்க. அந்த போட்டிருக்கிறத வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் 90. ஸோ அந்த எம்எல் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. 90னா 19 இருக்காது, 0.9 L அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா 0.9 Lனா லிட்டர், அது 0.9 லிட்டர் அப்படின்னா 90 ml. ஸோ அதான் வந்து அவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க L அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போலாம் இன்ஜின் ஆயிலோட லெவலே குறைச்சிட்டாங்க. ஆக்டிவாவில் பார்த்தீங்கன்னா 600 mlலாம் வருது ஒரு சில வண்டிக்கு. 700 இருந்துச்சு. இப்போது இதுதான் வந்து டாப்அப் பண்ணுற போல்ட். இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இதை கீழே ஊற்றிட்டு நான் இதுலேயே வந்து நான் ஆயில் ஃபில் பண்ணி கொண்டு வரேன். ஏன்னா இது வழியாக தான் நம்ம ஊற்ற முடியும். ஏன்னா இது உள்ளே நம்ம ஊற்றணுன்னா வேறு வழி இல்லை. புனல்லாம் போட்டோன்னா கூட கரெக்டாக போகாது. அதனால் இதில் தான் நீங்கள் வாங்குகிற டப்பாவும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீர் ஆயில் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கினீங்கன்னா, காருக்கெலாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டரில் வரும் டப்பாவில். ஸோ அது இன்ஜின் ஆயில் 1 லிட்டர் மாதிரியே தான் இருக்கும் அந்த டப்பாவும். ஆனால் அதுலேயும் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 75W அந்த மாதிரி 80 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிரேடு காருக்கு என்ன கிரேடோ அந்த ஆயில் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து கீர் ஆயில்லாம் இது ஏஎம்டின்றதுனால ஏஎம்டி வெஹிக்கிளுக்கு எனக்கு தெரியுதா கீர் ஆயில் எங்கே இருக்குன்ட்டு. நான் ஆல்ரெடி மாற்றிருக்கேன். பொதுவாக அது மாற்ற மாட்டாங்க. அது கம்பெனியில் இன்றைக்கோ ஒரு நாள் நம்ம கீர் பாக்ஸ் பிரிக்கும் போது தான் மாற்றுவாங்க. ஸோ அது வரைக்கும் நல்லாவே தான் இருக்கும் ஆயில். ஸோ அவங்க ரெக்கமெண்டடே 1 லேக்ன்றாங்க. அப்போ 1 லேக்னா நீங்கள் என்றைக்காவது சர்வீஸ் கொடுக்கும்போது என்றைக்கோ ஒரு நாள் கீர் பாக்ஸை பிரிச்சிங்கன்னா அப்போது மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு நான் கட் பண்ணிவிட்டு திரும்ப ஓகே டாப்அப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு 100 ml இருக்குது. ஸோ இப்போ 100 ml ஊற்றுவோம். நம்ம அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். எப்பவுமே வந்து நீங்கள் அதை இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுருக்கும்போது நல்லா பிடிக்கும். அதனால் இஷ்டத்துக்கு நம்ம ஊற்றக்கூடாது. ஒன்று இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா மேனுவலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஏத்தர் வெஹிக்கிளுக்கெல்லாம் புக்கு மேனுவலே கிடையாது. நான் வண்டி வாங்கினதுக்கு என்ன பண்ணால் வெறும் இது மட்டும் தான் கொடுத்தான், வெறும் சார்ஜர் மட்டும் கையில் கொடுத்து அமுச்சு விட்டாங்க. ஒன்றுமே கிடையாது அந்த வண்டிக்கு. ஸோ மேனுவல்னு கேட்டதுக்கு அதில் நீங்கள் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்கன்ட்டாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த வண்டிக்கெலாம் வாங்கும்போது கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கலாம். அப்படிலாம் நெட்டில் போட்டிங்கன்னா கூட மேனுவல் வரும் எல்லாத்துக்குமே. இந்த சார்ஜ் வச்சு கரெக்டாக ஊற்றணும். ஸோ இது வந்து ஓவராக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சென்டர் ஸ்டாண்டில் இருக்கும்போது உங்களால் பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் அந்த லெவல். அதுக்கப்புறம் இது வழியாகவே ரிட்டர்ன் வரும். ஸோ இது ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா இது வழியாகவே ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் லாக் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா பத்தலை. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணி கொண்டு வரேன். இப்போ பாருங்கள் ஃபுல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வண்டியை ஸ்ட்ரைட் பண்ணோனாலே கீழே ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஊற்று பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ ஓரளவுக்கு. ஸோ இப்போது வண்டி வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை, கொஞ்சம் அந்த பக்கம் சாஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா கீழே ஊற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வீடால் வந்து உங்களுக்கு ஒரு சென்டரில் வந்து ஷாஃப்ட் இருக்குது, கியர் பாக்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே தான் இந்த ஸ்கூட்டரில் பாருங்கள். இது வந்து நம்ம வந்து பொதுவாக இது இன்ஜின்னு சொல்லுவோம். பட் இன்ஜின் அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து போர் இருக்கும். ஸோ அந்த போர் வழியாக இது வரைக்கும் தான் இன்ஜின். ஸோ இதுக்கு மேலே என்ன ஆகும்னா வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க ஸ்கூட்டரில் பொறுத்த வரைக்கும். இங்கேருந்து ஒரு பெல்ட் போய் உங்களுக்கு இங்கே வந்து கிளச் இருக்கும். ஸோ இந்த கிளச் வழியாக தான் உங்களுக்கு வந்து இங்கே ரொட்டேட் ஆகும். இது வந்து இங்கே ஒரு ஷாஃப்ட் வழியாக போய்ட்டு அது தனியாக ரொட்டேட் ஆகி அந்த ஷாஃப்ட் வழியாக கனெக்ட் ஆகி தான் உங்களுக்கு வந்து இந்த வீலே சுற்றும். டேரெக்டாக தூக்கி இன்ஜினில் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கம்மியான பார்ட்ஸ் தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு லைஃப் ரொம்ப வருது. இன்ஜின்குள்ளே நிறையா மூவபிள் பார்ட்ஸ் இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா சுற்றி ஏதாவது ஒன்று தேஞ்சு உங்களுக்கு சீக்கிரமாக வந்து தன்மை இழந்துடும்.
ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு 3 ஷாஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் இருக்கும். 2 ஷாஃப்ட் எனக்கு தெரிஞ்சு 2, மிடில் ஒரு ஸ்ப்ராக்கெட் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா கம்மியான பார்ட் இருக்கனால உள்ள உங்களுக்கு அதிகமாக தேயாது. அதனால தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு லைஃப் ரொம்ப அதிகமாக வருது. அதாவது இன்ஜின் ஆயிலில் கம்பேர் பண்ணும்போது உங்களோட இந்த கியர் பாக்ஸ் ஆயில் வந்து கொஞ்சம் லைஃப் அதிகம். அதே மாதிரி இதோட கிரேடும் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும் நம்ம. அவ்வளோதான். இப்போது இதுதான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதுக்காக நான் இதை மாற்றி பார்த்தேன். ஸோ இது ஏற்கனவே நான் மாற்றிட்டேன். இப்போ நான் செகண்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ நான் வீடியோலாம் எடுக்கலை. ஸோ இப்போ அவர் கேட்டதுக்காக பண்ணியிருக்கேன்.